வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூலை 20 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் வந்துட்டு எப்படியோ கோவில் கும்பாபிஷேகத்துக்காக அவங்க அத்தையெல்லாம் எப்படியோ வந்துட்டு அந்த கூட்டத்துக்கு வர வைக்கிறாங்க. அப்போ சந்திரா அந்த இடத்துக்கு வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகி அவங்க அக்காவை பார்த்து, அக்கா இங்க என்னக்கா நடக்குது? நீ பாட்டுக்கும் உன் இஷ்டத்துக்கு வந்து அந்த டிரைவர் பையலை வந்து இங்க வர வச்சிருக்கியே, என்னக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா ஒரு நிமிஷம் அமைதியாயிரு. கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகளை உன் மாமா தான் பாத்துக்க போறாரு, அதை சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு. சந்திரா ஷாக் ஆகி, அக்கா என்னது, மாமாவோட தலைமையில கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுதா? அக்கா நீ தேவையில்லாம இந்த மாதிரி முடிவெடுத்துக்கிட்டு இருக்க. இங்க பாரு, இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரவே கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நீ என்னடான்னா டக்குன்னு இப்படி சொல்ற? இதெல்லாம் தேவையில்லாத வேலைக்கா, நீ வா போகலாம். யாரு வந்துட்டு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வர வேண்டாம்க்கா அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. சந்திரா நீ அமைதியா இரு. இது எல்லாமே என்னோட மாஸ்டர் பிளான் தான். என்னுடைய மாஸ்டர் பிளான் படி தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நீ வந்து தேவையில்லாம வந்துட்டு பேசாத, அமைதியாயிரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம சந்திரா வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ சிவனாண்டி வந்துட்டு ஈஸ்வரியோட குடும்பம் அந்த பஞ்சாயத்துக்கு வரதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. முத்து வந்துட்டு நேரா சிவனாண்டியை பார்த்து, என்ன மவனே இது, இங்க மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்குது. அந்த டிரைவர் பையன் வந்து எப்படியோ ஈஸ்வரியை சம்மதிக்க வச்சு வர வச்சுட்டானோ அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இல்ல சித்தப்பா, அப்படியா இருந்தா சந்திரா நம்ம கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பாளே. சந்திராவுக்கு தெரியாமையா வந்துட்டு ஈஸ்வரி பிளான் பண்ணுவா? அப்படியெல்லாம் இல்லை, இங்க வேற என்னமோ நடக்குது, வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ ஹீரோ வந்துட்டு ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க, என் மாமா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா என் மாமா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு பொறுப்புகளை அவரே ஏத்து நடத்த போறாரு, இங்க பாருங்க அப்ப அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, உன் இஷ்டத்துக்கு பேசாத, உன் மாமா வந்துட்டு சொல்லட்டும், அதுக்கப்புறம் தான் நாங்க நம்புவோம் அப்படின்னு. அப்ப ஹீரோ வந்துட்டு நேரா சிவனாண்டியை பார்த்து, சிவனாண்டி உன் குடும்பத்துக்குள்ள எதுவும் பிரச்சனை நடக்காதா? அதை வச்சு கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகளை நீ வாங்கிட முடியாதா அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஸோ நீ நினைக்கிறதெல்லாம் இங்க நடக்க போறது கிடையாது அப்படின்னு நேரா சிவனாண்டிய பார்த்து பேசினதோட சிவனாண்டி ஷாக் ஆகி நிற்கிறாரு. முத்து நேரா அவங்க மவனை பார்த்து, மவனே நீ கொஞ்சம் பொறுமையா இருடா, அப்படி என்னதான் நடக்குது அப்படிங்கிறத நம்மளும் பார்ப்போமே. கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகளை நம்மளை மீறி எப்படி பண்ணுவாங்க? நம்ம அனுமதி இல்லாம அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ கவலைப்படாதடா மவனே, என்னதான் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமே அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க மாமா வராங்க. ஹீரோ வந்துட்டு நேரா மாமாவை பார்த்து, வாங்க மாமா, உங்களுக்காக தான் நாங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, மாப்பிள்ள இது மாதிரி ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாரும் வந்துட்டாங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா மாமா, எல்லாருமே வந்துட்டாங்க, உங்களோட வார்த்தைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க, வாங்கத்த அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள, நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்துட்டேன். என் குடும்பத்தோட சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். அவங்க எல்லாருமே கூட்டிட்டு வந்துட்டேன். கோவில் கும்பாபிஷேகத்துக்கான பொறுப்புகளை அவரே ஏத்து நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அத்தை, இது கேட்கறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குத்த. சரி, கோவில் கும்பாபிஷேகத்துக்கான பொறுப்புகளை மாமாவே நடத்தட்டும் அப்படின்னு. அப்போ ஊர தலைவர்கள் ராஜாவை பார்த்து, ஐயா வணக்கம், உங்களுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகளை நீங்க எப்போ ஏத்துப்பீங்க அப்படின்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நாளா ஈஸ்வரி அம்மாவுக்கு பரமேஸ்வரி அம்மா மேல மிகப்பெரிய கோபம் இருந்துச்சு. அதனால அவங்க கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகள் எதையுமே ஏத்துக்கிடாம இருந்தாங்க. ஆனா இப்போ வந்துட்டு அவங்க மேல உள்ள கோபம் எல்லாமே குறைஞ்சிட்டு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதனாலதான் அவங்களே கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகளை ஏத்து நடத்துறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, ரொம்ப நாளா கோவம் தான் இருந்துச்சு, ஆனா எத்தனை நாள் அப்படி கோவத்தோட இருக்க போறோம். அதனாலதான் எல்லாத்தையும் மறந்துட்டு கோவில் கும்பாபிஷேகத்துக்கான பொறுப்புகளை அவரை வச்சே நடத்தலாம் அப்படின்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் ஈஸ்வரியை பார்த்து, ரொம்ப நன்றிங்கம்மா, நீங்க இப்படி ஏத்துக்கிட்டது பார்க்கும் பொழுது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சந்திரா வந்துட்டு இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது,
நம்ம இஷ்டப்படி அக்கா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டா, கடைசி வரைக்கும் இந்த குடும்பம் பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தா எல்லாமே நமக்கும் ஆப்போசிட்டா நடந்துகிட்டு இருக்கு. இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லையே அப்படின்னு ஈஸ்வரி பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. அந்த சந்திரா சந்திரா வந்துட்டு நேரா அவங்க அக்கா கிட்ட, அக்கா இப்ப கூட நேரம் ஆகல, வாக்கா போகலாம் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா நீ பொறுமையா இரு, நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நீ தேவையில்லாம இடையில வந்து பேசாத சந்திரா, அமைதியா இரு அப்படின்னு. இது கேட்டதும் சந்திராவும் சரிக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ சிவனாண்டி வந்துட்டு நைஸா சந்திராவை தனியா கூப்பிடுறாங்க. சந்திராவும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. போயிட்டு நேரா அவங்க ஹஸ்பண்டை பாக்குறாங்க. அப்ப அவரு சொல்றாரு, என்ன சந்திரா நடக்குது இங்க? உன் மாமா இங்க வரவே மாட்டான் அப்படின்னு நீ சொன்ன. கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகளை உன் கையில தான் ஒப்படைக்க போறாங்க அப்படின்னு நீ அவ்வளோ சந்தோஷத்தோட இருந்த. இப்ப என்னடான்னா இங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. ஏன் சந்திரா, உனக்கு இது தெரியாதா? என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லியிருந்த அப்படின்னா இதுக்கான திட்டம் என்னத்தை செயல்படுத்தணுமோ அதை பண்ணிருப்பண்ண. ஏன் சந்திரா என்கிட்ட சொல்லல? நீயும் உன் அக்காவோட சேர்ந்து பிளான் பண்றியா அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, என்னங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. அக்கா வந்து என்கிட்ட ஏதோ மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்கிறதா சொன்னான். ஆனா என்ன பிளான் அப்படிங்கிறது சொல்லல. இதுக்கப்புறம் அக்காவை பார்த்து கேட்டாதான் எனக்கு என்ன ஏது அப்படிங்கிறது புரியும். இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, எனக்கு அந்த டிரைவர் பையன் ரேவதியோட கல்யாணம் கூட எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு வந்து இந்த கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகள் என்னோட கைக்கு வரணும். எனக்கு அதுதான் வேணும். அதுக்கான ஏற்பாடுகளை நீ இப்ப பண்ணியே ஆகணும் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, கும்பாபிஷேக பொறுப்புகள் உங்க கைக்கு தான் வரும். அதுல கண்டிப்பா எந்தவித மாற்றமும் இல்லை. நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் அக்கா காரிக்கிட்ட அவளோட பிளான் என்ன அப்படிங்கிறத நான் அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் என்னால கொஞ்சம் அடுத்த என்ன பிளான் அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். இதை கேட்டதும் இவரும் சரி சந்திரா அப்படின்னு சொல்ல எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் பஞ்சாயத்து இடத்துக்கு வராங்க. அங்க வந்ததும் ஈஸ்வரி எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புக்களை நான் எந்தவித பிரச்சனையும் இல்லாம என் புருஷன் வந்து நடத்தி கொடுப்பாரு. அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. நீங்க யாரும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் எல்லாருமே ஈஸ்வரியை பார்த்து, ரொம்ப நன்றிம்மா, நீங்க வந்துட்டு உங்க குடும்பத்துல உள்ள பகையை வச்சுக்கிட்டு ஊரை ஏதாவது தண்டிச்சிடுவீங்களோ அப்படின்னு நினைச்சு பயந்தோம். ஆனா நீங்க வந்துட்டு இப்படி ஒத்துக்கிட்டது எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ சந்திரா வந்துட்டு நேரா அவங்க அக்கா கிட்ட, அக்கா நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா சொல்லு, என்னாச்சு அப்படின்னு. அப்ப சந்திரா கேக்குறாங்க, அக்கா இங்க என்ன நடக்குது? நீ பாட்டுக்கும் அஹ், நேத்து பார்த்தா ரேவதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த டிரைவர் பையலையும் நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம்னா இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை மாமாவோட தலைமையில நடத்தி நானும் வரேன் அப்படின்னு சொல்ற. என்னக்கா நடக்குது எங்க? எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லைக்கா. நீ எதுவும் அம்மா இறந்தது எல்லாத்தையுமே நீ மறந்துட்டியா? அந்த குடும்பத்தை மன்னிச்சிட்டியாக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இப்படி சந்திரா நான் மறப்பேன்? எப்படி சந்திரா மன்னிப்பேன்? என்னைக்குமே எங்க அம்மா இறந்ததை நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். அப்ப சந்திரா கேக்குறாங்க, அப்புறம் ஏக்கா அந்த குடும்பத்துல உள்ளவங்கள கோவில் கும்பாபிஷேகத்துக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா ஒரு நிமிஷம், என்னோட பிளான் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் பொறுமையா கேளு சந்திரா அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா சீக்கிரம் சொல்லுக்கா, நீ சொல்லலை அப்படின்னா எனக்கு தலையே வலிக்குதுக்கா, சீக்கிரம் சொல்லு, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு, சொல்லுக்கா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா நேற்று அந்த டிரைவர் பையில நான் போய் பார்த்தேன். ரேவதி சொன்னதோட இந்த டிரைவர் பையன்கிட்ட ஒரு டீல் போட்டேன். கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நாங்க எல்லாரும் வரோம். அதுக்கு பதிலா நீ ரேவதி கிட்ட இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வீட்டுக்கு வந்து அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லிட்டான், கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நான் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, அக்கா அதான் நேத்து வந்து ரேவதியை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டானே, அதுக்கப்புறம் எதுக்கு நீ கொடுத்த வாக்க நிறைவேற்றணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நீ பாட்டுக்கும் கோவில் கும்பாபிஷேகத்தை அஹ், நடத்துறதுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீ ஏங்கா இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் ஒத்துக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, நான் கொடுத்த வாக்கை என்னைக்குமே நான் மீற மாட்டேன். ஸோ நம்ம குடும்பமே வந்துட்டு என்னைக்குமே கொடுத்த வாக்குலேருந்து மீறினதே கிடையாது. அப்படி இருக்கையில நான் கொடுத்த வாக்கை எப்படி மீற முடியும்? அப்புறம் அவனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? நான் கண்டிப்பா கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவேன். அவனும் அதே மாதிரி கொடுத்த வாக்கை நிறைவேற்றிட்டான் அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா
நீ ரொம்ப அவசரப்பட்டு முடிவெடுக்கிற. கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகளை நீ ஏத்துக்க வேண்டாம். அவன் அவமானப்பட்டு நிக்கட்டும், அதான் நமக்கு வேணும் அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, முட்டாள்தனமா யோசிக்காத. அப்புறம் அவன் மறுபடியும் வந்துட்டு ரேவதி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா போதும், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ரேவதி அதையே பிடிச்சுக்கிட்டு பெரிய விஷயமாக்கிடுவா. என்ன நடந்தாலும் சரி, எனக்கு கோவில் கும்பாபிஷேகம் கூட அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. எனக்கு என் பொண்ணு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். நீ இந்த விஷயத்துக்கு சரின்னு சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம சந்திரா சொல்றாங்க, சரிக்கா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போனதோட சந்திரா நினைக்கிறாங்க, இது சரிப்பட்டு வராது. கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகளை எப்படியாவது என் புருஷன்கிட்ட ஒப்படைக்கணும். அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த டிரைவர் பையில அவமானப்படுத்தணும். நம்ம புருஷனை இந்த ஊருக்குள்ள நம்பர் 1 ஆக்கணும் அப்படின்னு பார்த்தா கடைசி நேரத்துல இப்படி ஆகிடுச்சே, விடக்கூடாது, கண்டிப்பா நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு நேரா அவங்களுக்கு தெரிஞ்ச 2-3 ஆட்களுக்கு ஃபோன் பண்றாங்க. அவனுங்க ஃபோன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, ரொம்ப நாள் உங்களுக்கு வேலை கொடுக்கல, இப்போ உங்களுக்கு வேலை கொடுக்க போறேன். நான் சொன்னதை மட்டும் நீங்க செய்யுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்களும், சொல்லுங்க என்ன பிளான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப சந்திரா வந்துட்டு நேராக ஒரு ஃபோட்டோவை அனுப்புறாங்க. ஃபோட்டோ அனுப்பிட்டு, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவ என்னோட அக்கா. இவ வந்துட்டு இன்னைக்கு சாயந்தரமே நீங்க காலி பண்ணணும். இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, சரிங்க மேடம், உங்களோட சொந்த அக்கா அப்படின்னு சொல்றீங்க, நீங்க என்ன இப்படி சொல்றீங்களே. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அவளால எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அவளை காலி பண்ணா மட்டும்தான் நான் நிம்மதியா இருக்க முடியும். அதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு பண்ணேன். அவளை காலி பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இதை கேட்டதும் அவனுங்களும் சரிங்க மேடம் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணேன். அப்ப சந்திரா வந்துட்டு நேரா அவங்க அக்கா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட, அக்கா, இது மாதிரி ஒரு பெரிய இடம் ஒன்று விலைக்கு வந்திருக்கு. அந்த இடத்த நம்ம வாங்கணும் அப்படின்னா அது நம்ம பொண்ணுங்களுக்கு வந்து எழுதி வைக்கலாம். அவங்களுக்கு எதிர்காலத்துல ரொம்ப பெரிய நல்ல ஒரு விலைக்கு போகும். அவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு. உடனே நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா, ஏற்கனவே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனேன். ஆனா அந்த இடம் சரியில்லை. இப்ப மறுபடியும் நீ வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறியா அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இல்லக்கா, அந்த மாதிரி ஒரு இடம் நமக்கு கிடைக்காதுக்கா, அதுக்கு தான்க்கா சொன்னேன். உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா, உனக்கு அந்த இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதையே நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போனதோட ஏற்கனவே அங்க நிறைய ஆட்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்துட்டு நேரா ஈஸ்வரிய மறைக்கிறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு ஷாக் ஆகி நேரா சந்திரா பார்த்து, சந்திரா, கண்டிப்பா இவங்க எல்லாரும் அந்த சிவனாண்டி அனுப்பின ஆளாதான் இருக்கும். நீ போயிட்டு ஒளிஞ்சுக்க சந்திரா அப்படின்னு. அப்ப சந்திரா டக்குன்னு அந்த ரவுடிகளோட சேர்ந்துக்கிட்டு, அக்கா, நானும் தான் உன்னை காலி பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. என்ன சந்திரா சொல்ற? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நீ போக மாட்ட அப்படின்னு நினைச்சேன். நீ கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போகல அப்படின்னா என் புருஷன் அந்த பொறுப்புல வந்து இருந்து எல்லாருக்கு முன்னாடியிலையும் ரொம்ப பெரிய ஒரு கௌரவத்தை வாங்குவார் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீ இடையில புகுந்து கோவில் கும்பாபிஷேக பொறுப்புகளை உன் புருஷனுக்கு கொடுத்துட்ட. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் உன்னை காலி பண்ணா கோவில் கும்பாபிஷேகம் நிற்கும். என்னடா கோவில் கும்பாபிஷேகம் இப்படியே நிக்குது அப்படின்னு மொத்த பொறுப்புகளையும் என் புருஷன்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அதுக்கான பிளான் தான் இது. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, எத்தனை நாள் தான் நான் உன்கிட்ட நல்லவ மாதிரியே நடிக்கிறது. அதனால தான் நான் இப்படி அறிக்கிட்டேன். இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. கண்டிப்பா ஈஸ்வரிக்கு ஒரு நாள் அவங்க தங்கச்சி எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதே தெரிய வரும். அப்படி தெரிய வரும் பொழுது கண்டிப்பா ஈஸ்வரி ரொம்பவே கவலைப்பட போறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.